Good evening, praise Lord. Welcome to this video. இந்த வீடியோ வந்து கத்தர் ஏன் பாடுபடணும், ஏன் ரத்தம் சிந்தி மறிக்கணும், ஏன் அவர் ஒரு 30 வயதில் ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு 3.5 வருஷம் மட்டும் ஊழியத்தை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்ருக்காரு. அது ஏன் அப்படி சொல்லிட்டு சிறு வயதுலேருந்து நிறைய டீச்சர்ஸ் கூட நான் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க இதை பற்றிலாம் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். அதுமாரி ஃபிசிக்கல் நீட்ஸ் வரக்கூடிய ஏஜில் தான் அவர் வந்து மறிச்சிட்ருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லி சிரிப்பாங்க. ஆண்டவராலேயே அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியாதனால அவர் வந்து இந்த சரீரத்தை விட்டு அவர் போயிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு சார் வந்து எங்கள் வீட்டில் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தார். ஸோ ஃபிசிக்கல் நீட்ஸுன்றது வந்து அவராலேயே ஓவர் கம் பண்ண முடியாத ஒன்று அப்படின்ட்டு அவங்க சொல்லி சிரிப்பாங்க. ஏன்னா அப்போ ரொம்ப சிறுமியாக இருந்தது, எனக்கு அதில் விளங்கலை. இப்போ இவ்வளோ நாள் கழித்து நான் அதை யோசித்து பார்க்குறேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து இடரல்கள் வருவது அவசியம். ஒருத்தருக்கு இடரல் உண்டாக்குனா அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் தள்ளுவது நலமாக இருக்கும் அப்படி கூட வசனம் இருக்க. நாங்கள் கல்லூரிக்கு போக எத்தனைப்பட்டு இருக்கும் போது எங்களுடைய தாயார் அவங்கள லீட் பண்ணக்கூடியவங்க அவங்க ஸோ வந்து எங்களை எச்சரித்தாங்க. உலகம் வந்து உங்கள் பின்னாடி உருண்டு உருண்டு வருது, உலகத்துக்குள்ள போய் சிக்கிடாதீங்க அப்படின்னு அவங்க எச்சரித்தாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியல அப்படி என்ன மீனிங்கு, ஏன் உலகத்துக்கு உள்ள போகக்கூடாதுன்னு எச்சரிக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு சிறுவர்களாக இருந்ததுனால எங்களுக்கு அது தெரியல. அப்படியே பார்த்திங்கன்னா வந்து பிசாசு வந்து இயேசுவே பெரிய மலையின் மேலே உயரமான இடத்துல ஏற்றி உலகத்தை வந்து அவன் காட்டுறான். அது வந்து முதல்ல வந்து நகைக்கடை தான் தெரியும் அப்படின்னு எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்வார். அவர் வந்து நகை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமாக பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய போதகர். ஆனால் நான் அவருடைய பிரசங்கத்தை கேட்பேனே வழியா, பட் எனக்கு அது ஏற்புடையதாக இல்லை. நான் அதான் இந்த மாதிரி எனக்கு நகைகள் போடவும் மாரி ட்ரெஸ்ஸஸ் அணியவும் நான் ரொம்ப விருப்பப்படக்கூடிய பூக்களை வச்சுக்கணும் அப்படின்னா. அது போல் சின்ன விஷயந்தான் நான் சொல்கிறேன் பாருங்க. இது ஒரு சின்ன இது வைரத்தோடு இதுக்கு வந்து நான் ஒரு 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு வைங்களேன். அதில் வந்து இப்போ நான் இதை அணிந்திருக்கிறேன் அப்படின்னா அந்த இல்லை ப்ரோஸ் அண்ட் கான்ஸு இருக்குது. அதான் நான் இதில் சொல்ல விரும்பினேன். ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என் மனசுக்கு அது பிடிச்சிருக்கு, நான் ஸ்பெண்ட் பண்ணி அது என்னுடைய காசில் நான் அதை வாங்கியிருக்கேன். நான் வந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இல்லை, இன்னொருத்தரை அதை வாங்கி எனக்கு தரல. ஆனாக்கா வந்து குழந்தைத்தனமான விசுவாசிகள் அல்லது ஜனங்கள் வந்து இதை பார்க்குறாங்க அப்படின்னு வைங்க. அது இப்போ சபையில் நிறைய பேர் நகையை கட்டிட்டு இருக்கிறாங்க, நகையை போடாமல் இருக்கிறாங்க இல்லையா. அவங்க வந்து முழு விருப்பத்தோடு அப்படி ஒப்பு கொடுத்து செஞ்சவங்களாம் இருக்கிறது இல்லை. அது நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து இந்தமாரி சின்ன தோடு நான் போட்டிருக்க கூடாதா அப்படி அந்த மாதிரி கூட எனக்கு வந்து என்னுடைய சிறு ஆசை கூட அதில்
நான் அனுபவிக்கலை அப்படி வருத்தப்படுற ஜீவன்கள் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு நண்பர் வருவார். அவர் வந்து எங்கள் வீட்டில் அப்படி நகை போடாத இருக்கிறாங்க பாருங்க, அவங்கக்கிட்ட வந்து அவர் கேட்டுகிட்டே இருப்பார், நான் உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக தோடு வாங்கி தரட்டுமான்னு கேட்பார். அதுமாரி கேட்டால் வந்து அது வந்து மற்றவங்க தப்பாக பேசக்கூடிய நிலைமைகள் அப்படி தான் இருக்குது இந்த சொசைட்டி. நம்ம ஒன்றும் அமெரிக்காலேயோ அப்படியெல்லாம் இல்லையே, நம்ம வில்லேஜில் தானே இருக்கோம். ஸோ இது ஷார்ட் வீடியோ சீரீஸ், அதனால் இதோட இதை நான் முடிச்சிடுறேன். ஐ வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.